வந்து நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யறோம்னு பாருங்க. லெட்ஸ் கோ. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து 1 கப் அரிசி மாவு, 1 கப் வெல்லம், 1 கப் தேங்காய், 1 சிட்டிகை ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு வறுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதோட ஒரு 6-7 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த அரிசி மாவில் 1 சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சூடான வெந்நீர் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடணும். இப்போ அந்த தண்ணி ஊற்றத்துக்கு முன்னாடி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் ஆயில் எடுத்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தண்ணியும் வெந்நீரும் ஊற்றிக்கோங்க. நல்லா கையில் வந்து இப்படி நல்லா மசிச்சுக்கோங்க. ஒரு நல்ல டெக்ஸ்டரில் வரணும். நல்லா பிசைஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல சர்க்குலர் பாலில் வந்து பிசைஞ்சு இருக்கணும். அப்புறம் தட்டில் இப்படி வச்சிடலாம். சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இந்த ஷேப்பில் போட்டுக்கலாம், இல்லை இந்த ஷேப் போட்டுக்கலாம், என்ன ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா இப்படி சாஃப்டாக சின்ன சின்னதாக அழகாக எல்லா மாவையும் உடுத்து வச்சுட்டு இந்த மிக்சரை வந்து நம்ம கொஞ்சோண்டு இதில் போட்டுக்கணும். மிக்சியில் ஊற வைக்க பாசிப்பருப்பையும் வறுத்து ஊற வைக்க பாசிப்பருப்பையும் இந்த தேங்காய் அரைச்சிக்கணும். இப்போ 1 கப் மாவுக்கு 3 கப் தண்ணி எடுத்து நல்லா பாயிலிங் இதில் ஸ்டேட்டில் வச்சுக்கணும். அப்புறம் இது மாதிரி நம்ம திரட்டி வச்சதை சின்ன சின்னதாக திரட்டி வச்ச பால்ஸ் வந்து பாயில் ஆன உடனே போட்டு வேக வச்சு எடுக்கணும். இப்போ அந்த 1 கப் மாவுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுட்டு அந்த பாயில் பண்ணுறதுலேயே அதையும் சேர்த்து பாயில் பண்ணுங்க. பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, தேங்காய் பால் இதெல்லாம் எடுத்து அரைச்சி வச்சுருக்காங்களா, அதை வந்து இதோட சேர்த்து பாயில் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து கலக்கி விடணும். ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி வந்து அது நல்லா போட்டுருங்க. அப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு பாயில் வந்தோடனே கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறமா நிறுத்திடுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.